கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். இயற்கைக்கும் மனிதனுக்குமான அந்த பிரச்சனையின் உக்கிரத்தை கடந்த சில நாட்களில் தமிழகம் உணர்ந்திருக்கும். மிகப்பெரிய அளவில் பெய்த மழை, இதில் ஆக்கிரமிக்கப்பட்ட நீர்நிலைகளின் ஊடாக மிகப்பெரிய அளவிலான ஒரு சேதத்தை நாம் சந்தித்திருக்கின்றோம். இந்த நிலையில் பல ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு கோஷம் மீண்டும் வலுப்பட்டுள்ளது. நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், ஆக்கிரமிக்கக்கூடாது, ஆக்கிரமிப்புகளை அகற்றி அவர்களுக்கு மாற்று இடம் கொடுக்க வேண்டும் என்ற பல்வேறு தரப்பினரின் கோரிக்கை மீண்டும் வலுப்பெற்றுள்ளது. அது மட்டும்தான் இயற்கை ஊடான நம்முடைய மழை ரீதியிலான பாதிப்புகளுக்கு ஒரு தீர்வாக அமையும் என்றே பலராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுவே உண்மையும் கூட. இந்த நிலையில் அரசும் அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இது குறித்த பல்வேறு கோணங்கள் நிகழ்ச்சியில் நாம் பயணிக்க இருக்கின்றோம். முதலில் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சமீபத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தத்தளித்த தமிழகம் தற்போது அதிலிருந்து மீண்டு வருகிறது. 100 ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட பெருமழை தாண்டி இவ்வளவு பெரிய பாதிப்பிற்கான காரணம் என்பது நீர்நிலைகள் மீதான ஆக்கிரமிப்புகள் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் பல ஏரிகள் மற்றும் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளால் காணாமல் போயுள்ளன. அதில் சில நீர்நிலைகள் அரசாங்கத்தாலேயே குடியிருப்புகளாக மாற்றப்பட்டுள்ளன. இவை நீங்களாக தற்போது காணப்படும் பல நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டதால் சுருங்கிக் கொண்டே வருவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து நடைபெறும் ஆக்கிரமிப்பால் நீர்வழி பாதிக்கப்பட்டு மழைக்காலங்களில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தி வந்தன. இந்த நிலையில் இந்த வடகிழக்கு பருவ காலத்தில் வழக்கத்திற்கு அதிகமாக பெய்த மழையால் சென்னை உட்பட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்பு வார்த்தைகளால் விவரிக்க இயலாத அளவிற்கு கடுமையாக இருந்தது. இந்நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற சுற்றுச்சூழல் மற்றும் சமூக ஆர்வலர்களால் பல ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்டு வந்த கோரிக்கை வலுப்பெற துவங்கியுள்ளது. இந்த தொடர் கோரிக்கையை உயிரிழப்பு மற்றும் உடைமைகளில் ஏற்பட்ட சேதத்தின் விளைவாக தற்போது ஆக்கிரமிப்புகளை அகற்ற அரசு முனைப்பு காட்டி வருகிறது. ஆக்கிரமிப்புகளை அகற்றி அந்த மக்களுக்கு மாற்று குடியிருப்புகளையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்த மக்கள் அகற்றப்பட்டு மாற்று இடங்களில் குடியமர்த்தும் போது அவர்களின் வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிக்கப்படாத வண்ணம் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். இந்த நிலையில் ஆக்கிரமிப்புகளை தாண்டி அவர்களை மீள்குடியேற்றம் செய்வதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்தெல்லாம் அலசுவதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். ஒருவர் கட்டுமான தொழிலதிபர் திரு தேவதாச சுந்தரம் ஐயா அவர்கள். உங்களை வரவேற்கின்றேன். உங்களோடு மீண்டும் இணைந்ததில் மகிழ்ச்சி. அதே போல முன்னாள் கண்காணிப்பு பொறியாளர் பொதுப்பணித்துறை அதிகாரி திரு பாலுசாமி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றார். உங்களுக்கும் வணக்கம். உங்களோடு மீண்டும் இணைவதில் மகிழ்ச்சி. இதே போல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர் ஜாஃபர்கான்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் திரு ஸ்ரீராம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். உங்களையும் வரவேற்கிறேன் ஐயா. இந்த நிலை அப்படிங்கிறது மிகவும் மோசமான நிலை. அதுவும் தமிழகம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்படி ஒரு நிலையை சந்திக்கின்றது. வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டு பருவமழையின் போதும் ஆங்காங்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் மழை நீர் நீக்கும், மக்கள் பாதிக்கப்படுவார்கள். வேறு வழியின்றி போக்கு இடம் இல்லாத மக்கள், ரொம்ப அடித்தட்டு மக்கள் ஒரு சில ஆறுகளின் ஓரங்களிலேயோ அல்லது வேறு எங்கேயாவது ஆக்கிரமித்து கட்டியிருக்கக்கூடிய தங்களுடைய குடிசைகளை இழந்திருப்பார்கள். நாம் செய்திகளில் பார்த்திருக்கின்றோம். அந்த நிலை தொடர்ந்து கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு கோஷம் முன்வைக்கப்படும். ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், அவர்களுக்கு மாற்று இடம் வழங்கப்பட வேண்டும், நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற கோஷம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது, உங்களாலும் கூட. ஆனால் இன்றைக்கு நிலைமைங்கிறது வேற. மிகப்பெரிய சேதம், மிகப்பெரிய அளவில் ஆக்கிரமிக்கப்படாத மேட்டு நில பகுதிகளை கூட வெள்ளம் சூழ்ந்திருந்தது நாம் கண்கூடாக பார்த்திருந்தோம். இப்படியான ஒரு நிலையை நாம் எதிர்பார்த்திருந்தோம். இந்த மாதிரியான ஒரு நிலையை கையாளுற அளவுக்கு நாம் இருந்தோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே பெருசாக இருந்துச்சு. காரணம், நம்முடைய நீர்நிலைகள்லேயே நாமளே அரசே கூட நிறைய இடங்களில் வற்றி போன இடங்கள், வறண்ட இடங்கள், இனி வேறு வழி இல்லை, இதை குறைந்தபட்சம் வேறு ஏதாவது ஒரு தேவைக்கு பயன்படுத்தலாம் என்ற ரீதியிலெல்லாம் மாற்று இடங்களாக கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் மீண்டும் தற்பொழுது நாம் பழைய நீர்நிலைகளை தேடியாக வேண்டிய, இயற்கை காட்டி கொடுத்த அந்த இடங்களை பாதுகாக்க வேண்டிய கடமைக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இந்த சூழல் குறித்து ஐயா தேவதாச சுந்தரம் ஐயா உங்களுடைய முதல் பார்வை. இயற்கை நம்ம இயற்கையாக நமக்கு கொடுத்தது இந்த நீர்நிலைகள், நீர் ஓட்டங்கள், இதெல்லாம் இதை இப்போ ஒரு ஏரியா ஒரு 10 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் தண்ணி அங்கங்கே மழை தண்ணி சேரும். ஒரு சின்ன ஓடையாக வரும்.
அந்த ஓடை அப்படியே போயிட்டுருக்கும், இன்னொரு பெரிய ஓடையில் சேரும். இதுக்கு இடையில் நம்ம முன்னோர்கள் வந்து அதில் வந்து ஒரு டேங்க், ஒரு குளம் கட்டினாங்க விவசாயத்துக்காக. அப்போவும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த தண்ணி போகிற வழியை மறைக்கலை. இந்த டேங்க் வந்து விவசாயத்துக்கு தண்ணி எடுத்தது போக அந்த சர்ப்ளஸ் ஆகி திருப்பி அதே கோர்ஸில் போயிட்டுருக்கும். அது இன்னொரு ஓடையில் சேரும், இல்லைன்னா இன்னொரு டேங்கில் சேரும். ஆக நம்ம வந்து முன்னோர்கள் வந்து சரியாக தான் செய்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இயற்கை எந்த விதமான இதுலேயும் அவங்க வந்து இயற்கைகிட்ட போய் சண்டை போட்டு மோதலை. அந்த வழித்தடங்கள்லாம் அப்படியே போயிட்டு இருந்தது. நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ 1960 வந்து பார்த்திங்கன்னா 50s and 60s வந்து நம்மளுடைய பட்ஜெட் வந்து லெஸ் தேன் 100 crores. நம்ம ஸ்டேட் பட்ஜெட்டு 1968 வந்து அண்ணா வந்து என்ன சொன்னதுன்னா, பெருமையுடன் 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி 100 கோடி ரூபாய் நமக்கு 1968 தான் பட்ஜெட்டு. அதே மாதிரி 81, 82 1000 கோடி எம்ஜிஆர் அனௌன்ஸ் பண்ணது. அதே மாதிரி 97, 98 கலைஞர் அனௌன்ஸ் பண்ணது வந்து 10,000 கோடி, 12,000 கோடி. இப்போ நம்ம பட்ஜெட் வந்து 1,45,000 கோடி நம்ம பட்ஜெட்டு. இப்போ இதுக்கு எல்லாம் காரணம் வந்து அந்த 100 கோடி பட்ஜெட் இருக்கும்போது நாம் வந்து இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணோம். அம்பத்தூர், கிண்டி அதுன்னு சொல்லி எல்லா டேமும் நாம் அந்த பீரியடில் தான் கட்டினோம். பரம்பிக்குளம், வைகை, அமராவதி, மணிமுத்தாறு, எல்லா சாத்தனூர், கிருஷ்ணகிரி எல்லாம் நம்ம அந்த பீரியடில் தான் கட்டினோம். 100 கோடி பட்ஜெட்டில் தான். அது வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங். அடுத்த 50 வருஷத்துக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷனில் வந்து நாம் டெவலப் பண்ணோம் தமிழ்நாட்டை. அந்த டெவலப்மெண்ட் வந்து எப்படி வந்ததுன்னா, சென்னை வந்து கேபிட்டல் சிட்டி, இதை சுற்றி இருக்கிற 2 டிஸ்ட்ரிக், இந்த 3 டிஸ்ட்ரிக்கும் வந்து நாம் எதிர்பாராத அளவு க்ரோத். இந்த க்ரோத் வர்றப்போ ரூரல் ஏரியாவிலேருந்து எல்லா ஒர்க்கர்ஸும் இங்கே மூவ் பண்ணப்போ அவங்களுக்கு வந்து நாம் வந்து ஒரு சரியான இருப்பிடம் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி 1971 வந்து ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஒரே பர்பஸ் வந்து இந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து நம்ம வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். பட் நம்மளால் வந்து அதை வந்து சரியான முறையில் கொண்டு போக முடியலை. அவர்களுக்கான வீடுகளையும் கொடுக்க முடியலை. அதனுடைய காரணம் வந்து இன்னொரு காரணம், எந்த டைரக்ஷன் மிஸ் பண்ணோம் அப்படின்னு தான், எப்போ மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நாம் வந்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்ததே வந்து குளத்தில் தான், ஆத்தங்கரையில் தான். ரெண்டாவது கவர்மெண்ட் வந்து சில நீரோடைகள், குளங்கள் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே வந்து ப்ரைவேட் பார்ட்டிஸுக்கு கொடுத்துருக்கு, ஹவுசிங் போர்டு கொடுத்துருக்குது, ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு கொடுத்துருக்குது. இதில் முக்கால்வாசி என்க்ரோச்மெண்ட் வந்து ஒன்லி பை த கவர்மெண்ட், நாட் பை திஸ் பீப்புள். இவங்க வந்து அப்பாவித்தனமாக இப்போ வந்து ஆத்தங்கரையிலையும் குளத்தங்கரையிலையும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஒழிய, நம்மளுடைய என்க்ரோச்மெண்ட் தான் அதிகம். இந்த நேரத்தில் இவ்வளோ தூரம் வந்து நம்ம 50 வருஷமாக வந்து இவங்களுடைய உழைப்பை வச்சு தான் நம்ம முன்னேறி இருக்கோம். இன்றைக்கி வந்து 12 லட்சம் பேர் வந்து இந்த மாதிரி ஆத்தங்கரையிலாம் அதுலேயும் இருக்கான். 4000 குடும்பங்கள் இருக்குது. நம்ம ஸ்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே சொல்லுது, ஸ்லம் போடுது. இந்த 12 லட்சம் பேருக்கும் நாம் இப்போ வந்து இவங்களுடைய வேலையெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம டெவலப் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போக முடியாது. அவங்கள வந்து ரீசெட்டில் பண்ணியே ஆகணும். நிச்சயமாக நம்முடைய நகரத்தை கட்டமைத்த அவர்களுடைய உழைப்பு என்பதை நாம், அதுவும் நல்ல இடங்களில், இந்த மாதிரியான வெள்ளத்தாலோ அல்லது நீர்நிலைகளை ஆக்கிரமித்தோ இருக்கக்கூடிய இடங்களில் அல்லாத ஒரு இடத்தில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய இடத்தில் அமைத்தல் வேண்டும் அப்படிங்கிறது நிச்சயமாக நாம் பேச வேண்டியிருக்கின்றது. இது குறித்தும் இன்னும் அலச வேண்டியிருக்கின்றது. அதற்கு முன்பாக ஐயா குறிப்பிட்டிருந்தார், ஒரு நீரோடையை நாம் அது வறண்ட காலங்களில் அது இனி பயனற்றது என்ற முறையில் நாம் ஆக்கிரமிக்கின்றோம். ஆனால் அங்கு வரக்கூடிய நீரை போக்கிடம் அமைத்து தர வேண்டும், அந்த வழித்தடத்தை நாம் உறுதி செய்திருக்க வேண்டும். ஆனால் அதை நாம் செய்ய தவறியதுதான் இந்த அளவிற்கான ஒரு பிரச்சனையாகவும் பார்க்கப்படுகின்றது. ஒரு பொதுப்பணித்துறை அதிகாரியாக, முன்னாள் அதிகாரியாக திரு பாலுசாமி ஐயா, நீங்கள் இந்த நிலையை எப்படி பார்க்குறீங்க? இந்த நிலத்தில் ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றுறதுல எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கும், ஆழப்படுத்துதல் இந்த மாதிரியான விஷயங்களில் எந்த அளவிற்கு மீண்டும் இப்படியான ஒரு பிரச்சனையை நாம் சந்திக்காமல் தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? நண்பர் தொழிலதிபர், நல்ல பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலதிபர், அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. கரெக்டாக சொன்னார். நீர்நிலைகள்லாம் அந்த காலத்திலேயே 39,202 முதலே சொல்கிறேன் ஏரிகள், அவ்வளோ ஏரிகள் இருக்குது. பெரிய ஏரிகள் ஒரு 160 ஏரிகள் தான் இருக்குது. 3 TM 100 மில்லியன்
கியூபிக் மீட்டர் உள்ளது 3 மில்லியன் கியூபிக் மீட்டர். அப்படின்னா ஒரு 85 மில்லியன் அடி கன அடி அது உள்ளது 160 தான். அது மீதெல்லாம் சின்னது தான் எல்லாம் குறைஞ்சது இதெல்லாம். இப்போ முக்கியமான பெருசு நம்ம செம்பரம்பாக்கம் இப்போ கதாநாயகராக இருக்குல்ல, அது வந்து அதுதான் பெரிய டேங்க் எங்கே தமிழ்நாட்டிலேயே. அடுத்தது வந்து தூசி மாமண்டூர், அப்புறம் கவரிப்பாக்கம், அப்புறம் வீராணம், இப்படி வருது. என்ன பண்ணால் அந்த காலத்தில் எல்லா இடத்துலையும் நல்லா எப்டிஎல் வச்சு எல்லாம் போட்டு எல்லாம் கல்லுங்கள் கேட்டிருந்தான். கல்லுங்கள் கேட்டால் அதுக்கு மேலே வர தண்ணி எவ்வளோ வந்தாலும் தானாக வழிஞ்சு போயிடும். இந்த பெரிய டேங்க்லாம் உடச்சிக்குமோன்னு பயந்து இங்கிலீஷ்காரங்க காலத்தில் அங்கங்கே ரெகுலேட்டர் போட்டு, இந்த பெரிய பெரிய டேங்க் ஒரு 4-10 டேங்கில் தான் ரெகுலேட்டர் போட்டு அந்த மழை காலத்தில் ஃப்ளட் மாட்ரேஷன், அதாவது வெள்ளை காலத்தில் கொஞ்சம் சேஃபராக இருக்கிறதுக்கு, கரை உடையாமல் இருக்கிறதுக்கு 2 அடி குறைச்சி வச்சுக்கிறதுக்காக ரெகுலேட்டர் போட்டான். மொட்டைக்கல்லுங்களை பண்ண முடியாது இல்லையா, மொட்டைக்கல்லில் வரது அப்படியே தான் போய்ட்டு அதை வந்து ரெகுலேட் பண்ண முடியாது. அது மாதிரி சில தான் இந்த வீராணம், இந்த செம்பரம்பாக்கம் இதெல்லாம் அந்த அளவில் வச்சுட்டு அதுக்கு பிறகு குறைக்கவே மாட்டாங்க. அதுதான் அது எதுக்கு பர்பஸ்னால் டேங்க் உடையாமல் இருக்கிறதுக்கு, தண்ணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறது. உடஞ்சினா என்ன ஆகும், செம்பரம்பாக்கம் உடஞ்சா என்ன ஆகும், ஆபத்து. ஒரு 50 100 கிராமம் அப்படியே வாஷ் பண்ணி கடலில் ஓடி தள்ளிடும்.